மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதைஷாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாஹ த்யானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமக தேவாய தஸ்மை நமக. ஸ்ரீமத் பகவத்கீதை 5வது அத்தியாயம் சந்நியாச யோகம், ஸ்லோகம் 10 படிக்கணும். பிரம்மன் யாதாய கர்மாணி சங்கம் த்யக்த்வா கரோதி யஹ லிப்யதேன ச பாபேன பத்மபத்ரமிவாம்பசாம். பிரம்மன் யாதாய கர்மாணி சங்கம் த்யக்த்வா கரோதி யஹ லிப்யதேன ச பாபேன பத்மபத்ரமிவாம்பசாம். இதில் 2 விதமான வாழ்க்கை முறை, 2 விதமான சாதனை, 2 விதமான பலன்கள் கூறி தியானத்துக்கான விதை இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுது. இங்கே முதல்ல அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்தது. அதாவது சந்நியாசம், கர்மயோகம், கர்மயோகப்படி வாழ்கின்ற இல்லற தர்மம், இதில் எது சிறந்தது அப்படிங்கிற கேள்வியை கேட்டான். எது நன்மையை தருங்கிறத உறுதியாக சொல்லுங்கள்னு கேள்வியை கேட்டான். அவர் என்ன சொன்னால் 2மே மோட்சத்தை கொடுக்கக்கூடியதுனார் பலனில். இல்லறமோ துறவரமோ, இல்லறத்தில் கர்மயோகப்படி வாழ்ந்து ஞான யோகத்துக்கு வந்து மோட்சத்தை அடையலாம், சந்நியாசத்துலேயே மோட்சத்தை அடையலாம். 2மே ஒரே பலன்தான் கொடுக்கும். ஆனால் சந்நியாசத்துக்கு வைராக்கியங்கிற சாதனை ரொம்ப முக்கியமாக இருக்குது, அது ரொம்ப கடினம். அதனால் நீ இல்லறமே வந்து சிறந்ததாக இருக்குது அப்படின்னு சொன்னார். எல்லாருக்கும், பெரும்பாலான மக்களுக்கு உகந்தது இல்லறத்தில் வாழ்கின்ற கர்மயோக வாழ்க்கை முறை. ஒரு சிலருக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு அப்படிங்கிற கருத்தை சொன்னார். அது மட்டும் இல்லை, 2ம் ஒரே பலனை கொடுக்கும் அப்படின்னார். இல்லறத்தில் இருந்து கொண்டு கர்மயோகப்படி வாழ்பவனுக்கு அவனுக்கு கர்ம வினையினால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. விருப்பு வெறுப்பு இல்லாமல் அவன் இல்லறத்திலே தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணான்னா அவனுக்கு கர்ம வினை அவனை பாதிக்காதுனார். சன்னியாசி கடமையே இல்லை, அதனால் என்ன பாதிக்க போகுது, அவனுக்கு பாதிக்காது அப்படின்னார். அவனுக்கு ஆகக்கூடி 2 பேருமே சமம்தான். இருமையிலிருந்து விடுபட்டு இல்லறத்தில் இருக்கக்கூடிய சந்நியாசி, இல்லறத்தில் இருக்கக்கூடிய கர்மயோகி, அவனும் என்ன பண்ணுறான்னா ஞான யோகத்துக்கு வந்து விரைவில் மோட்சத்தை அடைந்து விடுவான் அப்படின்னார். சந்நியாசியும் இல்லறத்தில் இருக்கக்கூடிய கர்மயோகியும் சமம்தான் அப்படிங்கிற கருத்து 3வது ஸ்லோகத்தில் சொன்னார். பிறகு நம்மளை பார்த்தோம், ஞான யோகத்துக்கு முதல் படியே கர்மயோகம்தான். கர்மயோகம் பண்ணிட்டு தான் ஞான யோகத்துக்கு வரணும். அதுக்கு உகந்த வாழ்க்கை முறை இல்லற வாழ்க்கை முறை. பிறகு 2ல் ஏதாவது ஒன்றை நீ முறையாக கடைப்பிடிச்சா சரி, அது இல்லறமோ துறவரமோ, அதை முறையாக ஏதாவது ஒன்றை சிறப்பாக கடைப்பிடிச்சின்னு சொன்னால் 2க்கும் உண்ட பலன் வந்து ஒரே பலன்தான். சந்நியாசத்துக்கு வேறு பலன், இல்லறத்துக்கு வேறு பலன் சொல்லி தத்துவத்தை புரியாதவர்கள் தான் சொல்கிறாங்களே ஒழிய 2லும் ஒரே பலனான மனநிறைவு, மன அமைதி, ஜீவன் முக்தி, விதேக முக்தியை 2லும் அடைய முடியும். பிறகு 6வது ஸ்லோகத்தில் சொன்னார், 2க்கும் பலன் ஒன்றுன்னு சொன்னதை இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ வந்து கர்மயோக வாழ்க்கை வாழாமல் துறவரம் ஏற்பதோ
அல்லது ஞானயோக வாழ்க்கைக்கு போவதுங்கிறது மிக மிக கடினம் அப்படின்னார். அது ஏற்புடையது அன்று, மிகவும் கடினமானதுன்னார். ஏன்னு சொன்னால், இல்லறத்தில் இருந்து பக்குவப்பட்டு கர்மயோகம்லாம் கடைப்பிடிச்சு அதுக்கு பிறகு நீ சந்நியாசம் எடுத்தாலும் சரி, இல்லை சந்நியாசம் எடுக்காமல் ஞான யோகத்துக்கு போனாலும் நல்லது. அப்படி இல்லாமல் போகிறது ரொம்ப கடினம். அது ஒரு சில பேருக்கு விதிவிலக்காக இருக்குதுன்னு சொன்னாலும் கூட அதை விளக்காசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா, பூர்வ ஜென்மத்தில் இருந்திருப்பாங்க. பூர்வ ஜென்மத்தில் இல்லறத்தில் இருந்து கர்மயோக வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து அந்த முயற்சி வெற்றி அடையாமல் போகும் பொழுது பிறவியிலேயே சிறு வயதிலே சந்நியாச வாழ்க்கையோடு பிறக்கிற வாய்ப்பு கிடைக்குது. ஆதிசங்கரர் போன்றவங்களுக்கு, விவேகானந்தர் போன்றவங்களுக்கெல்லாம் அப்படின்னாரு. இல்லறத்தில் இருக்கக்கூடிய கர்மயோகியும் முனி அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். முனின்னு சொன்னால் தத்துவத்தை மனனம் செய்பவன். இங்கேயும் கர்மயோகப்படி வாழ்ந்தானே அவனும் தத்துவத்தை நல்லா மனசில் நிலைநிறுத்தி மோட்சத்தை அடைய முடியும். அதாவது ஒரு மரத்தில் பழம் பழுத்தா அதுவாக விழுந்துடும். பழுக்கிறது வரைக்கும் அந்த மரத்தில் இருக்கும். நம்ம வம்பாக பறிக்கக்கூடாது. வம்பாக பறித்து விழுகிறதுக்கும் பழுத்து அதுவாக விழுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி புளியம்பழத்தை எடுத்துக்கிட்டேன்னா ஓடு ஒட்டிகிட்டே இருக்கும். நல்லா பழுத்துருச்சுன்னா அதுவாக பிரிஞ்சிடும். அது மாதிரி கர்மயோகத்தில் பக்குவப்பட்ட மனதை அடைந்தவுடன் அவனாகவே அந்த துறவு மனப்பான்மையுடன் இருந்து விடுகின்றான். பிறகு கர்மயோகத்தில் இருப்பவன் எப்படி படிப்படியாக ஞான யோகத்தை அடைகிறான்னு சொல்லி 7வது ஸ்லோகத்தில் சொல்லும் பொழுது, அவன் கர்மயோகம் செஞ்சு முதல்ல மனத்தூய்மை அடைகிறானா. அதனால் அவனுக்கு உடலை தன் வசத்தில் வைக்கக்கூடிய ஒரு சக்தி ஏற்படுகிறது. இந்திரியங்களுக்கு வசமாகாமல் இருப்பான். அதனால் இருக்கிறதுனால இவன் எல்லாம் ஒரே ஆத்மாதான் என்ற ஞானத்தை அடைகின்றான். இப்படி படிப்படியாக வர்றான்னு சொல்கிறார். அப்படி அந்த ஞானத்தினால் அவன் பந்தத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைந்து துன்பமற்ற பெருநிலையை அடைகிறான். படிப்படியாக கர்மயோகத்தில் என்ன கிடைக்குது? முதல்ல மன தூய்மை கிடைக்கும். அவனை எறியாமல் அவனை கட்டுப்படுத்துகிறக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். பிறகு ஞான யோகத்துக்கு வர்றான். அங்கே ஆத்மாதான் எல்லாம் சொல்லி புரிஞ்சுக்கிட்டு துன்பமில்லாத பெருநிலையை அடைகிறான். பிறகு 8, 9 இந்த ஞான கர்ம சந்நியாசி 4வது அத்தியாயத்தில் சொன்னார். அறிவினால் செயலை துறப்பவன். செயலை முழுசாக விடுறதில்லை. அறிவினால் நான் செய்யலைங்கிற புத்தியோடு இருக்கிறவன் ஞான கர்ம சந்நியாசி. அவன் எப்படி இந்த உலகத்தில் செயல்படுவான்னு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்னு சொன்னால், அவன் நல்ல தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டான். ஆத்மாவினுடைய யதார்த்த சுரூபத்தை அறிந்தவன், அந்த அறிவில் நிலை நிற்பவன். அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னால், ஏதாவது ஒரு செயலை செஞ்சாலும் நான் செய்வதில்லை என்று நினைக்கின்றான். கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மம் 4வது அத்தியாயத்தில் படித்தோம் பார்த்தீங்களா அதை. அதனால் அவனுக்கு நிறைய உதாரணம் சொல்கிறார். 5 ஞானேந்திரியங்களினால் அவன் செயல் செய்தாலும் செய்யாதவனாக இருக்கிறான். பார்க்கினும், கேட்கினும், நுகர்கினும், தொட்டாலும், சாப்பிட்டாலும், நடந்தாலும் அவன் செய்தாலும் செய்யாதவனாக இருக்கிறான். ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் வரிசையாக பேசிக்கொண்டிருந்தாலும் வெளியேற்றும் பொழுதும், கையில் எடுக்கும் பொழுதும், கண்ணை திறக்கும் பொழுதும், கண்ணை மூடும் பொழுதும் என்ன நினைக்கிறானா, இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களில் செயல்படுகிறது. நான் ஆத்மஸ்வரூபம், நான் எதையும் செய்தாலும் செய்யாதவனாகவே இருக்கிறேன்னு சொல்லி அப்படி நினைக்கிறான். இப்படி யார் கர்மயோகப்படி வாழ்ந்து ஞான யோகத்துக்கு தத்துவத்தை புரிஞ்சவன் இப்படி செயல்படுகிறான். என்ன செயல் செய்தாலும் சரி, 5 ஞானேந்திரியங்களில் செயல்பட்டாலும் சரி, 5 கர்மேந்திரியங்களில் செயல்பட்டாலும் சரி, நான் எதையும் செய்வதில்லை என்று அவன் நினைக்கின்றான். அதனால் அவன் பந்தப்படுவது இல்லை. பிறகு இதுவரைக்கும் பார்த்து முடித்தோம். 9 ஸ்லோகத்தையும் சாரத்தை சொல்லிட்டேன். இப்போ 10வது ஸ்லோகத்தில் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, 10, 11, 12 இந்த 3 ஸ்லோகங்களில் கர்மயோகத்தினுடைய லட்சணத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார். நம்ம 3வது அத்தியாயத்தில் பார்த்தோம், 4ல் கொஞ்சம் பார்த்துருக்கோம், 2வது அத்தியாயத்துலேயும் பார்த்தோம். அதை என்ன பண்ணுறாருன்னா திருப்பி ரிப்பீட் பண்ணுறார். கர்மயோக சாதனைகளை ரிப்பீட் பண்ணுகின்றார். மிக தெளிவாக சுருக்கமாக இங்கே சொல்லிடுறார். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த கர்மயோகப்படி வாழ்ந்தவன் சந்நியாசத்திற்கு தகுதி உடையவன், இல்லாட்டி அவன் சந்நியாசத்துக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறார். சந்நியாசத்திற்கு சாதனை பெரிய ஞான யோகம்தான். அது விசாரம் செய்தல். அது எந்த வாழ்க்கை முறை எடுத்தாலும் செய்யணும். அந்த விசார ஞான யோகம் செய்யணும். சந்நியாசத்தில் பிரதானமாக அது இருக்கும்.
இங்கே செகண்டரியாக இருக்கும். ஆனால் 2 பேருமே இந்த சாதனையை செஞ்சதே ஆகணும். 2 பேர் செஞ்சாலும் கர்மயோகப்படி வாழ்ந்து தான் இந்த ஞான யோகத்திற்கு வர வேண்டும். இந்த வைராக்கியங்கிறது எளிதாக வராது. அது வராததுனால இந்த சாஸ்திரம் என்னதான் விசாரம் பண்ணாலும் உள்ளே போகிறதில்ல. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இல்லறத்தில் இருந்து பக்குவப்பட்டாத்தே அந்த வைராக்கியம் வரும் அப்படிங்கிறார். அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு, அந்த 10வது இந்த ஸ்லோகத்தில் என்ன கர்மயோகத்துக்கு லட்சணத்தை சொல்கிறார். ஃபஸ்ட்டு முதல் வரி முதல் பகுதி பிரம்மணி ஆதாய. நீங்கள் 10வது ஸ்லோகத்தில் முதல் வரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரம்மணி ஆதாய. இங்கே பிரம்மன்னா சகுண பிரம்மனை சொல்கிறார். மாயையோடு கூடிய ஈஸ்வரன், மாயையோடு கூடிய ஈஸ்வரன் சகுண பிரம்மன். அவனிடம் ஆதாயன்னா சமர்ப்பணம் செய்து. எதை? கர்மாணி. நீ செய்கின்ற எல்லா செயல்களையும் நாம் பகவானுக்காக செய்கிறேன், எனக்காக செய்யவில்லை. எது செஞ்சாலும் நம்ம பிரம்மார்ப்பணம் பார்த்தோம் 4வது அத்தியாயத்தில். சாப்பிடும்போது ஏன் சொல்கிறோம்னு சொன்னால், எல்லாத்தையும் கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணுற பாவனையை சாப்பிடும்போது அதை சொன்னோன்னா மற்ற செயலையும் செய்யணும். அதை ஏன் சாப்பிடும்போது அந்த ஸ்லோகத்தை சொல்கிறோம்னு சொன்னால், ஒரு நாளைக்கு கட்டாயம் சாப்பிட்ருவோம். வேலை செய்கிறோமோ செயலே சாப்பாட்டை நிப்பாட்டிடுவோமா? சாப்பிடாமல் இருக்க மாட்டோம். அதனால் சாப்பிடும்போது அந்த மந்திரத்தை வச்சுட்டாங்க, பிரம்மார்ப்பணங்கிற மந்திரத்தை. அதனுடைய இது என்னென்னா, எல்லாமே இறைவன் தான் அப்படிங்கிற பாவனை. சமர்ப்பணம் செய்து இறைவனிடம் எல்லா செயல்களையும், உணவு மட்டும் இல்லை, எல்லாவற்றையும் கடவுளுக்கு சமர்ப்பணம் செய்து செயல்களை எல்லாம். இது முதல் கர்மயோகத்தினுடைய முதல் அங்கம். என்ன? எந்த செயல் செய்தாலும் நாம் இறை வழிபாட்டோடு செய்வது அல்லது இறைவனிடம் சமர்ப்பணம் செய்வது. இது கர்மயோகம் செய்யாத அஞ்ஞானி கூட அப்படித்தான் செய்வான். கடவுளை கும்பிடாமல் செய்கிறதில்ல. ஏன்னா கடவுளை கும்பிட்டு செய்யணும். அப்படி செய்யும்பொழுது நம்மளுக்கு அகங்காரமே போயிடும். ஏன்னா நம்ம ஏதாவது வெற்றி அடைஞ்சோன்னா சாமியை கும்பிட்டு பண்ணேன், நல்லது நடத்தி கொடுத்துட்டார் அப்படிங்கிறதுல நான் செஞ்சேங்கிற எண்ணம் வரும். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மணி ஆதாய கர்மாணி, அனைத்து செயல்களையும் நீ இறைவனிடம் அர்ப்பணம் செய்து செய்ய வேண்டும். இது கர்மயோகத்தினுடைய முதல் படி. 2வது என்ன சொல்கிறாருன்னா, 2வது முதல் வீரர் 2வது சங்கம் த்யக்த்வா ய கரோதி. பற்று, சங்கம்னா பற்றை, த்யக்த்வா தியாகம் செய்துவிட்டு, பற்றை துறந்துவிட்டு. எந்த பற்றை துறக்கிறது? வீட்டில் இருக்க பற்றை துறக்கிறதானே. கர்மயோகி அப்படிலாம் துறக்க முடியறதில்ல. எல்லார் மேலேயும் பற்று ஆரம்பத்திலெல்லாம் போகாது. நீ எந்த செயல் செய்தாலும் இதில் எனக்கு இன்ன பலன்தான் கட்டாயம் வேண்டும் என்ற பிடிப்பு, அந்த பற்றை துறந்து விடு. பலன் நம்ம கையில் கிடையாது. பலனில் நீ செயல் செஞ்சிட்ட, கடவுளுக்காக செய்கிறேன்னு செயல் செஞ்சாச்சு. அப்போ கொடுக்குற பலன் யார் கையில் இருக்குது? அவர் கையில் இருக்குது. எனக்கு இப்படித்தான் வேணும்னு எதிர்பார்க்காத. எது வருதோ அதை ஏற்றுக்கொள். அதற்கு பற்றை துறந்து சங்கம் த்யக்த்வா கர்மாணி. யார் ஒருவன் பற்றை துறந்து பலனில் வரக்கூடிய ஒரு செயல் செய்தால் கட்டாயம் ஒரு பலன் வரும். அந்த பலனில் பற்று இல்லைன்னு அர்த்தம். எது வந்தாலும் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இருந்தால் பற்று இல்லைன்னு அர்த்தம். இல்லாட்டி என்ன பண்ணுறதோ, நான் இவ்வளோ எதிர்பார்த்தனே, இவ்வளோ கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுதுகிட்டு உட்காந்துருப்போம். அதனால் 2வது பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, பலனில் பற்றை துறந்து. எந்த செயல் செய்தாலும் லாபம் வரும், நஷ்டம் வரும், புகழ் வரும், இகழ் வரும், வெற்றி வரும், தோல்வி வரும். ஏதாவது ஒன்று கட்டாயம் கிடைக்கும். கிடைக்கும் பொழுது நான் கடவுளுக்கு பிரசாதமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அந்த பலனில் பற்றில்லாமல், துன்பம் வரும் பொழுது துவளாமலும் இன்பம் வரும் பொழுது துள்ளாமலும், இரண்டையும் சமபாவனையோடு ஏற்றுக்கொள்ளுதல், பற்றை துறந்து. என்ன செய்யணும்னு சொல்கிறாரு? அப்படி செஞ்சோம்னு சொன்னால் இப்படி கர்மம் செய்ய வேண்டும். அதாவது செயலில் உரிமை இருக்கின்றது, பலனில் உரிமை இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கடமையில் எந்த கடமை செய்யணுமோ அதில் நம்மளுக்கு உரிமை இருக்கணும், பலனில் உரிமை இல்லை. ஒரு பாட்டு கூட இருக்கே, என்ன பாட்டு? சொல்லாதே யாரும் கேட்டாலும் சினிமா பாட்டில் வரும். உரிமையோ உரிமை என்று ஊரெல்லாம் திண்ணை போட்டு மேடை போட்டால் கடமையே கடமை என்று காரியம் செய்தால் என்ன. அது வேறு பாட்டு, ஆனால் அந்த வரி அருமையான வரி. எனக்கு அதில் உரிமை 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 உரிமைன்னு மேடையில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஒரு படிப்பார், உரிமையே உரிமை என்று ஊரங்கும் மேடை போட்டு கடமையோ கடமை என்று காரியம் செய்தால் என்ன. இது கடமைன்னு மட்டும் நீ காரியத்தை செய்ய,
அதில் என்ன பலன் வரும் அதில் பற்று வைக்காது, அதில் நமக்கு உரிமை இல்லை. இது கர்மயோகத்தினுடைய 2வது அங்கம். முதல்ல பகவானுக்காகன்ட்டார், பிறகு பலனில் உரிமையற்று. அப்படி செஞ்சால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் என்ன கிடைக்கும்னு சொல்கிறார் 2வது வரியில், லிப்பியதே ந ச பாப்பேன சக. சகன்னா அவன் யார்? இந்த கர்மயோகி. இப்படி செய்கிற கர்மயோகி பாப்பேன ந லிப்பியதே ந ச பாப்பேனன்னு இருக்கு. லிப்பியதே ந ச பாபேன, பாபேன ந லிப்பியதே, அவன் பாபத்தினால் தொடப்படுவதில்லை, அவன் பாபத்தை அடைவதில்லை, பாபத்தினால் பந்தப்படுவதில்லை, அவனுக்கு எந்த விதமான பாவமும் சேருவதில்லைன்னா புண்ணியமும் சேருவதில்லை. ஞாபகம் வச்சுங்க. வேதாந்தத்தின் அடிப்படையில் பாபம் ப்ளஸ் புண்ணியம் = பாபம். பாபம் ப்ளஸ் புண்ணியம் இரண்டுமே நம்மளுக்கு பந்தப்படுத்துவதால் பாபமும் பந்தப்படுத்தும், புண்ணியமும் பந்தப்படுத்தும். அவனுக்கு புண்ணியம் வந்தாலும் சரி பாபம் வந்தாலும் சரி அவனை தீண்டுவதில்லைன்னா அதனால் அவன் பாதிப்பு அடைவதில்லை, அவன் மனப்பக்குவமாயிடுவான். அதனால் முதல்ல உலக விஷயங்கள்லே பாதிக்க மாட்டான். பிறகு ஞானம் வந்தாச்சுன்னா அந்த பாவ புண்ணியம் அவனுக்கு பலனை கொடுத்து அவனுக்கு பிறவியை கொடுக்காது. அதனால் ரெண்டுமே அவனுக்கு கிடைக்கும். அதனால் பாப புண்ணியம் அவனை தீண்டுவது இல்லைன்னார். லிப்பியதே நச பாவேன, சன்னா அவன் அந்த கர்மயோகி, பாபேன பாபத்தினால் ந லிப்பியதே தொடப்படுவது இல்லை. அது எப்படி பாவம் வராமல் இருக்குங்கிறத உதாரணம் சொல்கிறாரு. இல்லை எல்லோரும் சொல்கிற உதாரணம் தான், தாமரை இலை தண்ணீர் போல. அது 2வது கடைசி வார்த்தை. பத்மபத்ரம் இவ அம்பசா. அம்பசான்னா தண்ணீரில், தண்ணீரினால் பத்ம தாமரை, பத்திரன்னா இலை, பத்மபத்திரன்னா தாமரை இலை போல. தண்ணீரில் இருக்கக்கூடிய தாமரை இலையானது தண்ணீரினால் எப்படி தொடப்படுவதில்லையோ, தண்ணி இல்லாட்டி தாமரை வருமா? தாமரை இலை வருமா? தாமரை இலை வளர்கிறது, நிற்கிறது, அதில் கிடக்கிறது எல்லாமே தண்ணியில் தான். தண்ணி இல்லாட்டி தாமரை இலையே இல்லை. ஆனால் இருந்தாலும் அதனால் அது தொடப்படுவதில்லை, அதில் ஒட்டுவதில்லை. அது மாதிரி நம்ம உலகத்தில் விவகாரம் செஞ்சு தான் ஆகணும், குடும்பத்தில் இருந்ததே ஆகணும், திட்டு வாங்கித்தே ஆகணும், புகழ்ச்சி வந்தால் புகழ்ச்சியை வாங்கித்தே ஆகணும், இன்பம் வந்தால் இன்பத்தையும் ஏற்றுக்கிறணும், துன்பம் வந்தால் துன்பம் எல்லாம் வந்ததே ஆகும். இன்பம் வரும், துன்பம் வரும், நல்லது வரும், கெட்டது வரும். குடும்பத்தோடு தான் இருக்க வேண்டியது இருக்குது, குழந்தைகளோடு இருக்கணும், அம்மா அப்பாவோட, உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரோடையும் இருந்து தான் வாழ வேண்டியது இருக்கிறது. அதை விட்டு விலகியெல்லாம் ஓட முடியாது. தண்ணியில் தான் இருக்கும் தாமரை, அது நல்ல தண்ணியோ கெட்ட தண்ணியோ. சாக்கடை தண்ணியாக இருந்தால் கூட தாமரை வரும். ஆனால் எந்த தண்ணியாக இருந்தாலும் அதில் தான் தாமரை வளருமே ஒழியே இல்லாமல் வளர முடியாது. ஆனால் அதிலேயே வளர்ந்து அதிலேயே இருந்தாலும் எப்படி இலையானது அதில் ஒட்டாமல் இருக்கிறதோ அப்படி இந்த கர்மயோகி வாழ்க்கை வாழ்பவனுக்கு 2வது அவன் பாவத்தால் தொடப்படுவதில்லைன்னு சொல்லிட்டார். எப்படி தொடப்படுவதில்லைன்னு அங்கே தான் இருக்கிறான். பாப புண்ணியத்திலேருந்து இந்த சரீரமே கிடச்சிருக்கு. இந்த உடம்பு வந்ததே பாப புண்ணியத்தினால தான், இந்த வாழ்க்கை வாழ்வதே பாப புண்ணியத்தினால தான். ஆனால் எந்த பாப புண்ணியத்தினுடைய பலனும் அவனை தீண்டுவதில்லை. எப்படி தாமரை இலை தண்ணீரிலேயே இருந்தாலும் அந்த தண்ணீரால் தீண்டப்படுவதில்லையோ அப்படி இவன் தீண்டப்படுவது இல்லைன்ட்டார். இந்த தாமரை இலை ஜீவாத்மா மாதிரி, தண்ணீர் எப்படின்னு சொன்னால் இந்த பாப புண்ணியம் தண்ணீர். பாப புண்ணியங்கிறதுனாலே நம்ம பிறந்து வளர்ந்து இந்த வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அது தண்ணீர். அந்த தண்ணீரில் வாழ்ந்தாலும் கூட இந்த ஜீவாத்மா என்ன பண்ணுதான், மற்ற இலைன்னா அதில் வளர்ந்தால் ஒட்டிக்கிட்டே இருக்கும், இந்த இலை மட்டும் என்ன பண்ணால் ஒட்டாது. நம்ம தாமரை இலை மாதிரி இந்த கர்மயோக வாழ்க்கை வாழ்ந்தால் தீண்டப்படுவது இல்லை. இந்த கர்மம் 2 பேருக்கு பாவ புண்ணியத்தை கொடுக்காதான். ஒன்று ஞான நிஷ்டை அடைந்த முக்தனுக்கும் கொடுக்காது, பாவ புண்ணியம் வராது, கர்மயோகிக்கும் வராதான். 2 பேருக்குமே இந்த பாவ புண்ணியம் பாதிக்காது, ஒட்டாது. முக்தனுக்கும் பாபமும் இல்லை புண்ணியமும் இல்லை, இந்த கர்மத்தை கர்மயோகமாக செய்கின்றவனுக்கும் பாபமும் இல்லை புண்ணியமும் இல்லை, 2ம் ஒட்டாது. என்ன எவ்வளோ செயல் செஞ்சு ஏதாவது புண்ணியமாவது, பாவம் வராட்டி போது புண்ணியமாவது கிடைக்கணுமே, அதுவும் கிடைக்காட்டி அப்புறம் என்னதான் கிடைக்கும்னா அடுத்து சொல்ல போகிறார். அடுத்து அவனுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. சித்தசுத்தி வரும்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். 10
யக, அதாவது கடைசி வார்த்தை யக, முதல் வரியில் கடைசி வார்த்தை. எந்த ஒரு சாதகன் அல்லது யார் ஒருவன் அல்லது கர்மயோகின்னு வச்சுக்கலாம். எந்த ஒரு சாதகன் தான் கரெக்ட். யார் ஒருவன் கர்மாணி பிரம்மணி ஆதாய கர்மாணி, முதல் வார்த்தை. கர்மானினா செயல்களை, பிரம்மணி ஆதாய சகுண பிரம்மமாகிய ஈஸ்வரனிடத்தில், பிரம்மணின்னா ஆதாய சமர்ப்பணம் செய்து. ஏன் இங்கே சகுண பிரம்மம் சொல்கிறோம்னா, சகுண பிரம்மத்தில் சமர்ப்பணம் பண்ண முடியும், நிர்குண பிரம்மத்தில் சமர்ப்பணம் பண்ண முடியாது. ஏன்னா அதுவும் நாமளும் ஒன்று தான். சகுண பிரம்மமாகிய ஈஸ்வரனிடம் சமர்ப்பணம் செய்து சங்கம் தியக்த்வா கரோதி. சங்கம் பற்றுதலை, கர்ம பலனில் உள்ள பற்றுதலை தியக்த்வா துறந்து கரோதி, கரோதின செயல் செய்கின்றானோ. எந்த ஒரு சாதகன் யார் ஒருவன் எல்லா செயல்களையும் பகவானிடம் சமர்ப்பணம் செய்து கர்ம பலனில் உள்ள பற்றை துறந்து செயல்களை செய்கின்றானோ. பலனில் பற்றை துறைக்கின்றான், பகவானிடம் செயல்களை சமர்ப்பணம் செய்கின்றான். முதல் வரி யார்? யக, எந்த ஒரு சாதகன். ரெண்டாவது வரியில் லிப்பியதே ந ச பாபேன, சன்னா அவன். யார் அவன்னா அந்த கர்மயோகி, அந்த சாதகன். பாபேன, அந்த கர்மயோகி பாபேனன் இருக்கு. பாபேன பாபத்தினால் ந லிப்பியதே பந்தப்படுவது இல்லை. எப்படி? அம்பஷா, பத்ம பத்திரம் அம்பஷா. அம்பஷான்னா தண்ணீரில் உள்ள பத்மபத்திரம், தாமரை இலை போல. பத்மபத்திரம் இவ அம்பஷா, தண்ணீரில் உள்ள தாமரை இலை போல. லிப்பியதே நச பாபேன, அவன் பாபத்தினால் பந்தப்படுவதில்லை. பாபத்தினால் மட்டுமல்ல, புண்ணியத்தினாலும் அவன் பந்தப்படுவது இல்லை. இங்கே கர்மயோகத்துக்கு 2 சாதனை இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். செயல்களை இறைவனிடம் சமர்ப்பணம் செய்தல், ரெண்டாவது செயல்களில் வரக்கூடிய பலனில் பற்றை விடுதல். பலன் என்னன்னா, இவனுக்கு பாவமோ புண்ணியமோ இவனை தீண்டுவது இல்லை. உதாரணம் தாமரை இலையில் உள்ள தண்ணீரை போல. இது இந்த 10வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அடுத்து 11 படிக்கலாம். காயேன மனசா புத்யாம் கேவலை இந்திரியைரபீம் யோகின கர்ம குர்வந்தீம் சங்கம் த்யக்த்வாத்மசுத்தயேம். காயேன மனசா புத்யாம் கேவலைரிந்திரியைரபீம் யோகின கர்ம குர்வந்தீம் சங்கம் த்யக்த்வாத்மசுத்தயேம். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த செயலை நாம் எப்படி செய்கின்றோம் சொல்கிறார். ஒரு செயல் எப்படி செய்கிறோம்னு சொல்கிறார். அதாவது மனதில் முதல்ல ஒரு சங்கல்பம் வருமா, இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வரும். அந்த ஆசையை தொடர்ந்து ஒரு சங்கல்பம் வரும், இதை செய்ய வேண்டும்னு. பிறகு உடல்னால் நாம் செயல் செய்கின்றோம். இந்த சங்கல்பத்தை நிச்சயம் பண்ணுவதற்கு தூண்டுதலாக இருப்பது என்னென்னா, நம்மளுடைய விருப்பு வெறுப்பு. முதல்ல ஒரு செயல் செய்யணும்னா மனசில் என்ன வரணும், அந்த எண்ணம் வருவதற்கு காரணம் என்னென்ன, சங்கல்பம் வருவதற்கு நம்ம மனசில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு. செய்யலாமா செய்ய வேண்டாமா, இது போகலாமா போகக்கூடாதா அப்படிங்கிற விருப்பு வெறுப்பு. ஒரு நேரத்தில் இங்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு ஆசையிலிருந்து தான் இந்த சம்ஸ்காரம் உள்ள ஆசை இருக்குது. இதிலேருந்து அந்த விருப்பு வெறுப்பு வருது. இப்போ இங்கே இருக்கோம், நம்ம காலையில் கிளம்புறோம், சங்கல்பம் வகுப்புக்கு போகலாம்னு ஒரு எண்ணம் வருது. போகணும்னு செயல்படணும், இந்த கிளாஸுக்கு போகணும்னு செயல்படணும்னா கூட ஒரு சங்கல்பம் வரணும். அங்கே வரும்போது என்ன ஆகுதுன்னா, இங்கே விருப்பு இருந்தால் இங்கே வந்துடுவான். இன்றைக்கி ஏதோ டிவி சீரியல் ஏதோ நல்லது போடுறோம்ங்கிறாங்கிற அங்கே விருப்பு வந்துச்சுன்னா என்ன ஆகும், இதுக்கு வெறுப்பு வந்துடும், அங்கே விருப்பு வந்துடும். அப்போ எப்படி இல்லை, வேறு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. அப்போ எங்கே போகணும் அப்படிங்கிற தீர்மானம் பண்ணுறது நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய எதில் விருப்பு அதிகமாக இருக்கோ அங்கே தான் போக சொல்லணும்.
வெறுப்பு இருந்தால் போய் சொல்லாது. ஒன்று வெறுப்புனால் செயல்படும், இல்லாட்டி விருப்புனால் செயல்படுவோம். இதுக்கு காரணம் ஆசை. அந்த விருப்புக்கு காரணம் ஆசை. அது ஆசையினால் ஒன்றில் விருப்பு வருது, ஒன்றில் வெறுப்பு வந்துடுது. இதுதான் பேசிக். இதிலிருந்து ஒரு எண்ணம் தோன்றி நாம் செயல்பட ஆரம்பிக்கின்றோங்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உடலினாலும் மனதினாலும் புத்தியினாலும் இந்த இந்திரியங்களினாலும் தான் செயல்படுற. முதல்ல மனசில் என்ன வருது, ஆசை வருது, பிறகு புத்தி அதை நிச்சயம் பண்ணுது, நிச்சயம் பண்ணி பிறகு உடல் செயல்பட ஆரம்பிக்குது. அதை இங்கே சொல்கிறார் அழகாக முதல் வரியில், காயேன மனசா புத்தியா கேவலைகி இந்திரியைகி அபி. முதல் வரி காயேனன்னா இந்த உடலினால் செயல் செய்கிறது. எதனால் முதல்ல செய்கிறான்? உடல்னால். உடலில் செயல் செய்யணும், நேரடியாக நம்ம உடல் செயல் செய்யாது. அடுத்து என்ன பண்ணாங்க? மனசு முதல்ல வரணுங்க. அப்போ மனசா மனதினால், மனசு எண்ணம் விருப்பு வெறுப்பு வரும். பிறகு புத்தி என்ன பண்ணும்? நிச்சயம் பண்ணும். பிறகு புத்தியா புத்தியினால், பிறகு என்ன பண்ண? இந்திரியங்களினால். ஒன்று ஞானேந்திரியம்னா பார்க்குறது செய்கிறது, கர்மேந்திரியம் செயல்பட நடக்கிறது செய்கிறது, இதெல்லாம். அப்போ முதல்ல என்னன்னா மனசு புத்தி, பிறகு உடல் இந்திரியங்கள். இதனால் மட்டும் கேவலைகி, இதனால் மட்டும் செயல் செய்தல். கர்மயோகி என்ன பண்ணுறான்னா, இது நான் செயலே நினைப்பான். அகங்காரம் இல்லாமல் செய்வாங்கிறதுக்காக சொல்கிறார். ஒரு செயல் எப்படி நடக்குதுன்னு சொன்னால் முதல்ல மனசு புத்தி, பிறகு உடல் இந்திரியங்கள். காயேன மனசா புத்தியா கேவலைகி இந்திரியகி அப்படின்னு இதனால் மட்டும்ங்கிறார். இதனால் மட்டும் செயல். கர்மயோகிகள். அடுத்தது ரெண்டாவது முதல் பகுதி, யோகினக கர்ம குர்வந்தி. யோகினகன கர்மயோகிகள் கர்ம குர்வந்தி செயலை செய்கின்றார்கள். எப்படி சொல்கிறார் பாருங்கள். கர்மயோகி செயல் செய்கிறான். எப்படி செயல் செய்கிறான்னா, அவனுக்கு அகங்காரம் இல்லைன்னு சொல்கிறார். இந்த செயலுக்கு காரணம் ஒரு சங்கல்பம் வருது, ஒரு ஆசை வருது, அது மனசு பிறகு நிச்சயம் பண்ணுது. அதனால் இந்திரியங்கள்னால உடல்னால் மட்டும் செயல் செய்கின்றான். கேவலைகிங்கிற ஒரு வார்த்தை, தமிழில் கேவலம்னா வேறு வார்த்தை, இங்கே சமஸ்கிருதத்தில் கேவலங்கன்னா அது மட்டும்னு அர்த்தம். அதனால் மட்டும். கர்மயோகி கர்மி எல்லாம் செய்வான், ஆசையினால் தூண்டப்பட்டு செய்வான். ஆசையினால் தூண்டப்பட்டு அவன் செய்கிறான். இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், கர்மயோகி அப்படி ஆசையினால் தூண்டப்படுறதில்லை. இதெல்லாம் மனசு ஒரு சங்கல்பம் வருது, இது ஒரு கடமை நினச்சிக்கிட்டு மனம் புத்தி நிச்சயம் செய்து இந்த இந்திரியங்களும் உடலும் செயல்படுகின்றன, அது மட்டும் செயல்படுகின்றன என்று நினைக்கின்றான். கேவலேன காயேன வெறும் உடம்பினால், கேவலேன மனசா வெறும் மனதினால், கேவலைகி இந்திரியைகி வெறும் இந்திரியங்களினால், கேவலைகி புத்தியை, அந்த கேவலைகி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறணும். புத்தியினால் மட்டும், உடம்பினால் மட்டும், மனதினால் மட்டும், இந்திரியங்களினால் மட்டும் யோகிகள் கர்மத்தை செய்கிறார்கள். இங்கே அதுக்கு அர்த்தம் கேவலைகின்னா மமகாரம் அகங்காரம் இல்லாமல் அர்த்தம். நான் செய்கிறேங்கிற எண்ணமும் இல்லை, என்னுடையதுங்கிற எண்ணமும் இல்லை. அகங்காரம் மமகாரம் மற்றும் ஒரு செயல்படணும். அகங்காரம் வந்தாலே ஆற்றலே ஓடி போயிடும். எப்பயுமே நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். யாருக்கு ஆணவம் அதிகமாகுதோ அங்கே அழிவு நிச்சயம். மமகாரம் இருந்தால் அதுவும் மமகாரம் என்னுடையதுன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இந்த அகங்காரம் மமகாரம் அற்று இவன் வெறும் உடம்பினாலும் மனதினாலும் இந்திரியங்களினாலும் புத்தியினாலும் மட்டும் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றான். இவனுக்கு ராகத்வேஷம் இல்லை, என்னுடையது என்ற பாவமும் இல்லை. இந்த மமகாரத்தை இவங்க இது சொல்கிறாங்க. அகங்காரமாவது கொஞ்சம் இருக்கணும் செய்கிறதுக்கு, மமகாரம் துப்புரவாக இருக்கக்கூடாதுங்கிறாங்க. என்னுடையதுங்கிறத இருக்கக்கூடாது. ரெண்டாவது வரியில் சொல்கிறாரு, இப்படி செய்வது கர்மயோகம். சங்கம் தியக்த்வா அடுத்த சொல்கிறார். அங்கேயும் பலனை துறந்துன்னார் முதல் ஸ்லோகத்தில். இங்கே என்ன சொல்கிறாரு? ரெண்டாவது வரி ரெண்டாவது பகுதியில் சங்கம் தியக்த்வா பற்றை துறந்து, பலனில் பற்றை திறந்து, அதாவது விருப்பு வெறுப்பின் தூண்டுதல் இல்லாமல், என்னுடையது என்ற பாவனையும் இல்லாமல், பலனில் பற்று வைக்காமல் செய்வது கர்மயோகம். இங்கே என்ன சொல்லிட்டாரு? அங்கே பற்றை துறந்துன்னு அங்கே சொல்லி அங்கே 2 பாயிண்ட் சொன்னார். இங்கே மமகாரம் அற்றுங்கிறதுக்காக கேவலைகிங்கிற வார்த்தையை சொல்லிட்டார். என்னுடையதுங்கிறது இல்லாமல்
இந்த காரிய செயலை செய்வது. பலனில் பற்று வைக்காமல் செய்வதுங்கிறது அங்கேயும் சொல்லிட்டாரு, இங்கேயும் சொல்லிட்டார். 2 இடத்துலையும் சொல்கிறார். இந்த கடமையை நாம் செய்யும் பொழுது பலனில் பற்று வைக்காமல் செஞ்சோம்னு சொன்னால் நம்மளுக்கு குற்ற உணர்வே வராதுங்கிறாங்க. இப்போ நாம் செய்கிறோம், குழந்தைகளை வளர்க்குறோம், குழந்தைகளை படிக்க வைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். முறைமையாக கடமைன்னு மட்டும் செஞ்சுட்டு அதனுடைய பலன் குழந்தை சரியாக நம்ம செய்கிற கடமையை செஞ்சு அந்த கடமையை குழந்தை வாங்கிக்கிற தகுதி இல்லைன்னு வச்சுக்கோங்க. நாம் கொடுக்குற செயல்களை அவங்களுக்கு என்னென்னலாம் செய்கிறோமோ அதெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் தகுதியையும் பயன்படுத்திக்கலைன்னா அது சரியாக வருமா? வராது. அப்போ என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு நாம் செய்கிறத செஞ்சுட்டோம், அது பண்ணலைன்னு போயிடும். இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு குற்ற உணர்வு வருங்கிறார். இந்த பலனில் பற்று வைக்காமல் கடமையை செஞ்சால் நம்மளுக்கு குற்ற உணர்வு என்றும் வராது. இது கர்மயோகத்தின் இன்னொரு பலன். அதனால் என்ன சொல்கிறார் சொன்னால், ஒரு கடமையை செய்யும் பொழுது நல்ல பலன் வரலாம், கெட்ட பலன் செய்யலாம். அதில் பற்று இல்லாமல் இருந்தால் பாதிக்க மாட்டோம், இல்லாட்டி என்ன பண்ணுவோம், பாதிக்கப்பட்டு விடும். அதுக்கு நாம் பொறுப்பு இல்லைங்கிற எண்ணம் வந்துருங்கிறார். அதை அடுத்து சொல்கிறாரு, சரி பலனில் பற்று வைக்கல, இப்போ அதில் போன ஸ்லோகத்தில் பாவம் வராது புண்ணியம் வராதுன்னு சொல்லி இப்போ என்னதான் பலன் கிடைக்கும்னு சொன்னால், இவன் என்ன எண்ணத்தில் எதற்காக பிறகு செயல் செய்யணும்? லாபம் வேணாம், லட்டம் வேணாம், பாவம் வேணாம், புண்ணியம் வேணாம்னா ஆத்ம சுத்தையேன்ட்டார். சித்த சுத்திக்காக ஆத்ம சுத்தையே 2வது வரி கடைசி வார்த்தை. ஆத்மனா அந்த கரணம், சுத்தின்னா அந்த கரண சுத்தி, மன சுத்திக்காக மன தூய்மைக்காக செயல் செய்ய வேண்டும். இங்கே தான் பகவான் தெளிவாக சொல்கிறார். கர்மயோகி மெயின் அவனுடைய தீம் என்ன இருக்குன்னா, நான் கடமையை செய்கிறேன், அதில் பலன் ஒன்று கடவுள் எதை வேணாலும் கொடுப்பாரு, அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நான் செய்வதற்கு காரணம் எனக்கு சித்த சுத்தி வேணும். கர்மயோகத்தினுடைய பலன் சித்த சுத்திங்கிறது இங்கே தெளிவாக பகவான் சொல்கிறார். சித்த சுத்தியை மனதில் கொண்டு என் மனம் இந்த கடமையை கர்மயோகமாக செய்வதால் எனக்கு சித்த சுத்தி ஏற்பட வேண்டும், அந்த பலனை எதிர்பார்க்கலாங்கிறார். சித்த சுத்திங்கிற பலனை நாம் அதற்காக செய்ய வேண்டும். அதாவது இந்த மன தூய்மைங்கிறதுக்கு பல விதத்தில் விளக்கலாங்கிறார். மன தூய்மைங்கிறது ரிலேட்டிவாக ஒரு மன அமைதி ஏற்படுறதே ஒரு மன தூய்மை தான். ஒரு ரிலேட்டிவாக டெம்பரவரியாக நாம் கடமையை நல்லா செஞ்சோம்னா ஒரு அமைதி ஏற்படும். நீங்கள் நல்ல ஒரு வேலையை திருப்தியாக செய்யுங்க, அப்பா நல்லா செஞ்சேன், நம்மளை ஏறியாமல் அதுலேயே ஒரு பலன். 2வது அந்த வேலையை நல்லா செஞ்சேன்னு ஒரு திருப்தி ஏற்படும், அதுலேயே ஒரு மன அமைதி ஏற்படுங்கிறார். அந்த மன சித்த சுத்திக்கு இன்னொரு லட்சணம் என்னென்னா மன அமைதி, ரிலேட்டிவ் பீஸ். அதாவது டெம்பரவரியாக அப்போதைக்கு ஒரு மன அமைதி ஏற்படும், அதுவும் சித்த சுத்தி. பிறகு இன்னும் சுத்த சுத்தி என்ன, பொறாமை, குரோதம், இதெல்லாம் என்ன ஆகும்னா படிப்படியாக இந்த கர்மயோகத்தை செய்யும் பொழுது இதெல்லாம் சித்த சுத்தி, பொறாமை, இந்த இதுகெல்லாம் நீங்குங்கிறார். எப்பொழுதுமே இந்த பொறாமையும் குரோதமும் ஈஸியாக போகாது மனசை விட்டு. இது நீங்கள் அதை சித்த சுத்திக்காக செய்யுங்கிற பாவனை இருக்கும் பொழுது படிப்படியாக அது குறைந்து விடும். இதுதான் சித்த சுத்திங்கிறார். பிறகு இன்னொன்று சொல்கிறார் சித்த சுத்திக்கு, அதாவது மன அமைதி ரிலேட்டிவாக ஏற்படும், பொறாமை குரோதம் போன்றவைகள் போகும். இன்னொன்று என்ன ஏற்படுமான்னா சித்த சுத்தியினுடைய லட்சணம் சொல்கிறாரு. விளக்காசிகள் சொல்கிறாங்க, அவனுக்கு மற்ற ஆசைகளை விட கட்டாயம் மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை அதிகமாகி விடுமா. இது ஒரு சித்த சுத்தியா. அதை இறைவனை அடைய வேண்டும், உண்மையை அறிய வேண்டும், தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும், உண்மையான மன அமைதியை அடைய வேண்டும் என்ற விருப்பம் வருவது சித்த சித்தியினுடைய இனியொரு லட்சணம்ங்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஒன்று ரிலேட்டிவ் மன அமைதி, கடமையை செஞ்ச உடனே. பிறகு பொறாமை கோபம் போன்ற எண்ணங்கள் குறையும், முழுசாக போகாது, அது ஞானம் வந்தால் தான் முழுசாக போகும். பிறகு இன்னொரு மன அமைதிக்கு சித்த சுத்திக்கு லட்சணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவனை எறியாமல் இந்த மோட்சத்தில் விருப்பம் ஏற்படுவது ஒரு சித்த சுத்திங்கிறார். தன்னை கர்மயோகம் பண்ணினாலே முறையாக கடமையை செஞ்சான்னா அவனுக்கு உண்மையை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் இயல்பாக வந்துவிடுங்கிறார். எல்லாருக்கும் மோட்சம் என்ன, மன அமைதி, ஒரு சாந்தி, ஒரு துயரமில்லாத வாழ்வு தான், அது எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் கர்மயோகம் பண்ணுறவனுக்கு தீவிரமாக அந்த இச்சை ஏற்படும். கடமையை கர்மயோகமாக செஞ்சிட்டான்னு சொன்னால் தீவிர மோட்சத்தில் விருப்பம், தீவிர முமுட்சுத்துவம் ஏற்படும். இது சித்த சுத்திங்கிறார். தீவிர முமுட்சுத்துவம் ஏற்படும் அப்படிங்கிறாப்புல. எல்லாம் வெளியே எத்தனையோ பொருட்கள் மேல் இருக்க ஆசை இருக்குது,
அந்த ஆசை கொஞ்சம் குறைஞ்சி அதை விட இதில் அதிகமான ஆசை வருவது சித்த சுத்தி. இதெல்லாம் ஞானபூர்வகங்கிறார். அறிவுபூர்வமாக இந்த விவேக சக்தி வேலை செய்யுமா. இந்த சித்த சுத்தினுடைய இன்னொரு பலன் என்ன? விவேக சக்தி வேலை செஞ்சு இதில் இருக்கக்கூடிய ஆசையிலிருந்து இந்த ஆசைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா. இதுவும் ஒரு சித்த சுத்தி. எது நிலையானது எது நிலையற்றது என்ற விவேகம் வருவது ஒரு சித்த சுத்தி. நிலையற்றதிலிருந்து விலகி நிலையானதை நாடுவது ஒரு சித்த சுத்தி. இது தீவிர முமுட்சுத்துவங்கிறார். இதற்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. எப்படின்னா, இந்த சந்தனக்கட்டை இருக்குது பார்த்தீங்களா, சந்தனக்கட்டையை நீங்கள் அப்படியே வச்சுட்டு தண்ணியை தெளித்து வச்சிங்கன்னு வச்சுங்களேன், நாற்று அடிக்க ஆரம்பிச்சிருமா. சந்தனக்கட்டையை சும்மா தெளித்து வச்சா நாற்று அடிக்க ஆரம்பிச்சிருமா. ஆனால் அதை உரசனம்னா என்னாகும்? அதை உரச அது வாசனை, அதனுடைய உண்மை சுரூபம் வெளிப்படுங்கிறார். அந்த வாசனை முதல்ல வெளியே வராமல் இருக்குது. பிறகு என்ன உரச என்ன ஆகுது? அது வெளித்தோற்றத்திற்கு வருகிறது. அப்படி இவனுக்கு இந்த கர்மயோகம் செய்ய என்னாகும்? உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு வாசனை, அந்த முமுட்சுத்துவம் வெளிப்பட்டு அது தீவிர முமுட்சுத்துவமாக மாறுவது என்னது? இது ஒரு சித்த சுத்திங்கிறார். நல்ல சந்தனத்தை உரச வர்றது மாதிரி கர்மயோகம் செய்ய என்ன ஆகுமான்னு சொன்னால் விவேக சக்தி வெளிப்படும். உள்ளே எல்லாருக்கும் விவேக சக்தி இருக்குது, ஆனால் வெளிப்படுவதில்லை. அது வெளிப்பட்டு இவனுக்கு மோட்சத்தில் விருப்பத்தை உண்டாக்கும். இது கர்மயோகத்தின் பலனாக வரக்கூடிய சித்த சுத்தி. மோட்சத்தில் தீவிர ஈடுபாடு, விவேக சக்தியின் வெளிப்பாடு, பிறகு நல்ல பண்புகளும் வருங்கிறாங்க. இது மூணுந்தான் என்ன ஆத்ம சுத்தையேங்கிறார், இந்த சித்த சுத்தி. அப்போ கர்மயோகத்தினுடைய பலனை இங்கே என்ன சொல்லிட்டார்? சித்த சுத்தி அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காரு. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். யோகி நக, ரெண்டாவது வரியில் முதல் வார்த்தை யோகி நக. யாருன்னா கர்மயோகிகள். அதை முதல்ல எடுத்துக்கிறணும். கர்மயோகிகள், அதுலேயே கடைசி வார்த்தை சங்கம் தியக்த்வா. கர்மயோகத்தினுடைய லட்சணத்தை சொல்கிறார். அந்த முதல் ரெண்டாவதுலேயே கடைசி வார்த்தை சங்கம் தியக்த்வா. சங்கம் தியக்த்வான்னு சொன்னால் பற்றை துறந்து, ஆத்ம சுத்தையே அந்த கடைசி வார்த்தை, சித்த சுத்திக்காக. யோகினகங்கிறது கர்மயோகிகள். பற்றை துறந்து சித்த சுத்திக்காக. முதல் வார்த்தை எடுத்து காயேன வச்சுக்கோங்க. காயேன மனசா புத்தியா கேவலைகை. இங்கே இந்த கேவலைங்க எல்லாத்தையும் காயேன கேவலைகை, மனசா கேவலைகை, புத்தியா கேவலைகை. கேவலைகி காயேன வெறும் உடம்பினாலும், கேவலைகி மனசாக வெறும் மனதினாலும், கேவலைகி புத்தியாக வெறும் புத்தியினாலும், கேவலைகி இந்திரியைகி அபி வெறும் இந்திரியங்களினால் மட்டும். முதல் வரியில் என்ன சொல்லிட்டார்? அழகாக சொல்லிட்டார். பற்றை துறந்து. ரெண்டாவது வரியில் பலனில் பற்றை திறந்து மன தூய்மைக்காக கர்மயோகிகள். எப்படி செய்கிறான்? உடலினால் மட்டும், மனதினால் மட்டும், புத்தியினால் மட்டும், இந்திரியங்களினால் மட்டும். கர்ம குர்வந்தி, ரெண்டாவது வரி யோகினருக்கு அடுத்து. கர்ம குர்வந்தி செயல் செய்கின்றார்கள். எப்படி செயல் செய்கிற லட்சணத்தை சொல்லிட்டார். பலனில் பற்றை திறந்துட்டாங்க. இந்த இதனால் உடனால் மட்டும் செய்கிறாங்க. பலன் எதுக்காக செய்கிறாங்க? சித்த சுத்தி ஏற்படுவதற்காக செயல் செய்கிறார்கள். இந்த பலனில் பற்றை துறந்து இந்த உடலினால் மட்டும் செயல் செய்கிறான்னு சொல்லும்போது இங்கே என்னுடையது என்ற எண்ணம் இல்லாமல் செயல் செய்கிறார்கள் அர்த்தம். மமகாரமின்றி பலன் வந்தன மன தூய்மைக்காக செய்கிறார்கள். அடுத்து 12வது ஸ்லோகம். இதை நம்ம டீ பிரேக் பிறகு சாப்பிடுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.